ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு அருமையான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து குறிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் விருந்தாளிகள் யாராவது வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இதை செய்து கொடுக்கலாம். கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ருசியோடு இருக்கும். இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் இன்னைக்கு முதல்ல அவல் எடுத்திருக்கேன். அவல் வந்து பார்த்தீங்கன்னா தட்டை அவல், கொஞ்சம் குண்டு அவல் இருக்கும். ரெண்டு விதமான அவலில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும் இல்லையா, அந்த அவல் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை அதாவது ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 தடவை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அவல் வந்து அரைக்கும் போது கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ இதை 2 மெத்தடில் நீங்கள் அரைச்சிக்கலாம். ஒன்று வந்து நம்முடைய கையை பயன்படுத்தியே சாதம் பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குறகுறப்பாக கிடைக்கும். அதுவே போதுமான அளவு தான். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம ஒரு பல்ஸ், அதாவது ஒரு சுத்து மட்டும் விட்டு எடுத்தீங்கன்னா இப்போ இந்த பதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப குழகுன்னு அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வடை போகிறதுக்கு சௌரியமாக இருக்காது. அடுத்ததாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு எடுத்திருக்கேன். இதுவும் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம கொஞ்சம் குறகுறப்பு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்க அந்த அவல் வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் பெரிய உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு காய் சீவிரதை பயன்படுத்தி நல்லா துருகி எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு துருகும் போது அதுலேருந்து நிறைய நீர் வரும். அதனால் அதை வந்து ஒரு தடவை நல்லா பிழிஞ்சிட்டு அந்த நீரை வந்து எடுத்துருங்க. இப்போ அதனுடைய இதை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம குறகுறப்பாக அரைச்சி வச்சிருக்க அந்த வேர்க்கடலையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணது, அப்புறம் பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணது. பச்சை மிளகா வெள்ளையாக இருக்குன்னு பார்க்காதீங்க, இது வந்து அந்த சீனி பச்சை மிளகான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நல்லா காரமாக இருக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இலைகள், அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது. கூடவே கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பதம் தெரியும். ரொம்ப கொஞ்சம் குழகுழப்பாக ரொம்ப ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கடலை மாவு இது கூட சேர்க்க போகிறோம். நான் இன்னைக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவு கம்பல்சரி சேர்க்கணுமானா உங்களுக்கு அந்த ஈரப்பதத்தை பொறுத்து கொஞ்சம் சேர்க்கணும். இல்லைனா வந்து எண்ணெயில் போட்டோடனே பிரிஞ்சு வர்ற மாதிரி ஆகிடும். கடலை மாவு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பும் கிடைக்கும். அதே சமயத்தில் அந்த உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த அளவுகளை தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. அந்த அந்த மாவுனுடைய ஈரப்பதத்தை பொறுத்து கடலை மாவு சேர்த்துட்டு உங்களுக்கு வடை மாவு பாதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. உடனே நம்ம போட்டுற வேண்டியதான். இது வந்து பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்குங்க. நம்ம வடைக்கில் உளுந்து வடைலாம் போடும்போது தண்ணி தொடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் பாலாக எடுத்துட்டு ஜஸ்ட் உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதும், அழகாக ரவுண்டாக வந்துடும். இதை நீங்கள் நடுவில் வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டு நம்ம உளுந்து வடை செய்வோம் இல்லையா, அந்த ஓட்டை வடை அந்த மாதிரி கூட நம்ம செய்யறதா இருந்தாலும் செய்யலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது. தீயும் மிதமான தீயில் வச்சுருக்கேன். இப்போ நான் ஒன்று ஓட்டை போட்டது உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். போட்டிருக்கேன். அடுத்ததான் ஜஸ்ட் நம்ம நார்மலாக வச்சு அழுத்தினோம் இல்லையா, அதே மாதிரி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம போட்டுடலாம். மிதமான தீயிலே வச்சுட்டு இதை வந்து வேக விடுங்க. அப்போ தான் நல்லா மேலே சிவந்து உள்ளே நல்லா அந்த மாவுலாம் வெந்து மொறுமொறுன்னு சூப்பராக வரும். இப்போ ஒரு தடவை இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். எல்லாத்தையும் அந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான். ரொம்ப அருமையாக நல்லா மொறுமொறுன்னு பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நீங்கள் ஒரு வாழை இலையில் வச்சு பரிமாறினீங்கன்னா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் இது வந்து உங்களுக்கு பிரிச்சும் காமிக்கிறேன் பாருங்கள். மேலே எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுனும் உள்ளே எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக மாவுலாம் வெந்து நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வேர்க்கடலை சுவையோட ரொம்ப அருமையாக இருக்கும். நடுவில் அந்த வேர்க்கடலை வந்து கடிப்படும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகள் மற்றும் கார்டனிங் டிப்ஸ்க்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.